ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேய்பிறை சஷ்டி. தேய்பிறை சஷ்டியில் வீட்டில் விளக்கேற்றி நம்ம முருகரை மனதார வழிபட்டால் பல நன்மைகளை கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். நாம் அதனால் என்ன ஒரு நன்மைகள் நடக்கும்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு அது நம்ம உணரும்போது தான் அதனோட அருமை தெரியும். முதலாக கந்த சஷ்டி படிக்க ஆரம்பித்தாவே நம்மளோட வறுமை போயிடும். அதுபோல் நவகிரகங்கள் நமக்கு துணையாக இருப்பாங்க. நாம் கோவிலுக்கு போயிட்டு தான் நம்ம நவகிரகங்களை வலம் வருவோம். நம்ம கந்த சஷ்டி வீட்டில் படிக்க ஆரம்பித்தாவே நமக்கு நவகிரகங்கள் துணை இருப்பாங்க. அப்புறமா நமக்கும் தெரியாமல் எதிரிகள் இருப்பாங்க இல்லையா, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் இருப்பாங்க. அவங்க அவங்களோட மனசையும் மாற்றுற ஒரு சக்தி நம்ம கந்த சஷ்டி படிக்கிறதால கிடைக்கும். அப்புறமா வீட்டில் ஏதாவது செய்வினைகள் அது போல் ஏதாவது இருந்தாலும் நமக்கு அதை அடியோடு அகற்றத்துக்கு உதவுது. லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் போது நாம் எந்த அளவுக்கு சாமியை நினச்சி மனசார வேண்டிக்கிறோமோ அது நமக்கு நல்ல ஒரு அருள் கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். நமக்கே அது